திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போற்றி திருவாசகம் போற்றி. அச்சோப்பதிகம் அதில் எத்தனாவது மந்திரம்? 5வது மந்திரம். மாணிக்கவாசகர் இந்த பதிகத்தில் தன் குறைகளை கூறி இறைவன் செய்த உபகாரத்தை சொல்கிறார். இந்த இடத்துல எனக்கு கிடைத்தது யாருக்குமே கிடைக்காது என்று சொல்லுவது முனைப்பில் சொன்னதாக நினைச்சிருவாங்க அறிவில்லாதவர்கள்ங்கிறத விட சித்தாந்தம் தெரியாதவர்கள். அப்படி சொல்லலை மாணிக்கவாசகர். நம்ம அதை பல தடவை பதிவு பண்ணிட்டோம். மாணிக்கவாசகர் என்ன நினைக்கிறார்னா, நம்ம ரொம்ப பணிவாக பேசிவிட்டோம், நம்முடைய ஓவர் பணிவு யார் பெருமைக்கு இழுக்காயிடக்கூடாது, இறைவனுடைய பெருமைக்கு இழுக்காயிடக்கூடாது. ஒரு பெரிய செல்வந்தருடைய பையன் ஆஃபீஸுக்கு எப்படி சார் போகிறீங்க? நடந்தான் சார் போயிட்டுருக்கிறேன். என்ன சட்டையெல்லாம் இவ்வளோ சாதாரண சட்டையை போடுறீங்க? அவ்வளோதான் சார், இதான் போடுறேன் சார் அப்படின்னா அவங்க அப்பா மேலே சந்தேகம் வரும், உண்டா இல்லையா? இவர் நினச்சிக்கிட்டாரு இது அப்பாவுக்கு பெருமை நினச்சிக்கிட்டு சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் யாருக்கு இழிவாயிரும்? அதே மாதிரி மாணிக்கவாசகருக்கு கடைசியில் ஒரு பயம் வந்துட்டு, நாம் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்து கடைசியில் இறைவனுடைய பெருமைக்கு நாம் ஒரு தடையாயிடக்கூடாதுன்னு கடைசியில் சொன்னார், எனக்கு கிடைச்சது யாருக்குமே கிடைக்காது. அப்படிங்கும்போது யாருக்கு பெருமையாகிடுது? இறைவனுக்கு பெருமையாகி விடுகிறது. எங்கள் அப்பா எனக்கு கார் வாங்கி தந்த மாதிரி யாரும் கார் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அப்பா எனக்கு வீடு தந்த மாதிரி யாருமே எனக்கு வீடு மற்ற மகனுக்கு வீடு அப்படின்னு சொன்னால் யாருடைய பெருமை வரும்? அந்த இடத்துக்கு யார் திரும்பிட்டா? மாணிக்கவாசகர் திரும்புகிற பதிகம் இது. இந்த முன்னுரையை வச்சே படிக்கணும். நான் ஏன் ஒவ்வொரு தடவையும் சொல்கிறேன்னா, நம்ம விஞ்ஞானிகள் அவங்களுடைய பழைய பாதையில் தான் என்ன செய்வாங்க, போவாங்க. எத்தனாவது மந்திரம்? அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா பஞ்சாய அடிமடவார் கடை கண்ணால் இடைப்பட்டு அதில் தான் போவாங்க. அவர் அப்படி சந்தோஷமாக பாடுறாரு. சினிமா தான் எனக்கு ஞாபகம் வருது. 10 பேர் சேர்ந்து ஹீரோவை அடித்த பிறகு வெட்டின பிறகு எந்திரிச்சு ஹீரோ 20 பேரை வெட்டுவார். அந்த ஹீரோவுடைய சோகத்தை அதில் காட்ட மாட்டான். எப்படி வெட்டினாருன்னு கேள்விக்கு பதிலே இருக்காது. அவர் பக்கத்தில் ஒரு துண்டு கிடக்கும், இங்கே ரத்தம் ஒழுங்கும், துண்டை எடுத்து கெட்டி ரத்தத்தை மறைச்சிட்டு வெட்டுவார். அதுக்கும் நம்ம கை தட்டுவோம். இப்போ சொன்னார் பார்த்தீங்களா, அந்த நிழலை கூட நம்ம எதாவது நினைக்கிறோம், நிஜமாக நினைக்கிறோம். இப்போது இந்த செல்ஃபோன் அரை அடி நீளம் தான் இருக்குது. இதில் ஒருத்தர் முழுசாக வந்தால் அவரை நம்ம அரை அடி நீளத்தில் தான் இருக்குது. ஆனால் அந்த 6 அடி மனிதனை எதில் பார்க்குறோம்? அந்த 6 அடி மனிதனாக இல்லையேன்னு நம்ம கேட்டோமா? கேள்வி தப்பாக புரியுதா உங்களுக்கு? 6 அடி உயரத்து மனிதனாக அவர் இல்லையே நம்ம பார்க்கலையுமா? அப்போ 6 அடி உயரப்பார் செல்ஃபோனில் குள்ளமாக இருக்கிறாரு. அந்த 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 இயற்கைக்கு நாம் ஒத்து போயிடுறோம். அந்த மாயைக்கு, அந்த கற்பனையோட ஒரு செகண்டில் அடாப்ட் ஆகிடுறோம். அப்படிதான், அதான உண்மை. ஒரு செகண்டில் நம்ம அடாப்ட் ஆகிடுறோம். அதுதான், அதை உணர்றது தான் இந்த பிரகிருதி மாயில அவிச்சைங்கிற இடம். அவர் வருத்தத்தில் பாடுறாரு. பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு, பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு அழுறார் அவர். நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன். ரொம்ப வருத்தத்தில் இருந்தே அருள் பெற்றேன்ட்டார். முதல்லலாம் அருளை பெறுவான், இப்போ பெற்றேன்ட்டார். முதல்ல ஆசைப்பட்டேன்னாரு. அப்போ அதில் ஒருத்தர் குறுக்க தானே ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்குங்களா? எத்தனை வருஷமாக ஆசைப்படுறது? சிவபெருமான் ஆசைப்பட்டால் தர்றது இல்லைங்களா? என்னையா சாமி உங்கள் சாமி? அதனால தான் டக்குன்னு என்ன செய்தார்? ஆமாம், நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன், உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவே அப்படின்னு பாடுறார். முன்பகுதியை சோகமாகவும் பின்பகுதியை உற்சாகமும் பாடுறார். பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர் கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன், உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று அருக என்று அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்வருவாரச்சோவே. இந்த பாட்டை நீங்கள் பஞ்சாய அடிமடவார் அப்படின்னா எல்லாத்துக்கும் பொருள் எழுதுங்க. பஞ்சு போன்ற பாதமுடைய பெண்களின் கடைக்கண்ணல் பார்வையில் பாதிக்கப்பட்டு நெஞ்சத்தில் துயரடைந்தேன்.
உன்னுடைய அருளை பெற்றேன். நான் உயர்ந்தேன். என்னை உடையவனே. உடையவனேன்னா நீ தலைவன், நான் அடிமைன்னு அர்த்தம். உடையவன் எங்கே வந்தாலும் நீ தலைவன், நான் அடிமை. உடையவனே. அதில் பின்னால் வருது பாருங்கள், அடியேனேன்னு வருது பார்த்தீங்களா? உடையவனைனா என்ன வரும்? அடியேனை. அடியேனை நீ வா என்று அழைத்தாய், பயப்படாதே என்று அருள் செய்தாய். இதை யார் பெற முடியும்? இது அதிசயம். இது யார் பெற முடியும்? இது அதிசயம். முன்னால் அதிசயம் பாடினார், அடியேரில் கூட்டிய அதிசயம்தான் பாடினார். ஆனால் இது அது அடியாரோடு சேர்த்ததுக்கு அதிசயம்னார். இப்போ நீ செய்ததெல்லாமே அதிசயன்ட்டார். நீ செய்ததெல்லாமே அதிசயம்னு சொல்லிட்டார். ஒரு கல்லூரியிலே நாம் படிக்கிறோம். அந்த கல்லூரியில் படிக்கிற காலத்தில் முதல்வர் மேலே நமக்கு ஒரு கருத்து வேற்றுமை இருக்கலாம், பேராசிரியர் மேலே கருத்து வேற்றுமை இருக்கலாம், சக மாணவர்கள் மேலே இருக்கலாம். அதே நம்ம கல்லூரியை முடிக்கிற அன்னைக்கு நம்மளை பேச சொன்னால் நம்ம இதையெல்லாம் சொல்லுவோமா? எதை மட்டும்தான் சொல்லுவோம்? நல்லதை தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் முடிக்கும்போது என்ன செய்கிறார் மாணிக்கவாசகர்? எது கரெக்டு, முடிக்கும்போது எப்படி முடிக்கணும்னு பார்த்தாரா, அதை வச்சு முடித்தார். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா, பெண்கள் பார்வையிலிருந்து நான் பாதிக்கப்பட்டேன். இந்த நிலையில் மாணிக்கவாசகர் இல்லை, அவர் ஜீவன் முக்தர். நான் இதை பலமுறை பேசிட்டோம். மாணிக்கவாசகர் ஜீவன் முக்தர், அந்த நிலையில் அவர் இல்லை. ஆணவ மலம் யாருக்கு இருந்தாலும் இந்த பாதிப்பு வரும். ஆணவம் அறியாமை இருப்பவர்களுக்கெல்லாம் என்ன வரும்? இந்த பாதிப்பு வரும். பண்டார சாத்திரத்தில் இது விரிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஆணவமல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது இந்த சூழ்நிலை வரும். அப்போது இது மாணிக்கவாசகருடைய சொந்த அனுபவம் கிடையாது. இந்த பாதிப்பு யாருக்கு இருக்குதோ அவங்களுக்காக பாடப்பட்டது. பாதிப்பு யாருக்கு இருக்கிறதோ அவங்களுக்காக பாடப்பட்டது. ஒருத்தர் இதே மாதிரி ஒரு துன்பத்தில் இருக்கிறான்னு வச்சுடுங்களேன். இப்போ நீங்கள் ஒரு 70 வயசுக்காரர் ஐயப்பன் மாலை போடுறதும் 25 வயசுக்காரர் போடுறதுக்கு வித்தியாசம் இல்லையா? கல்யாணம் முடிஞ்ச 3 மாதத்தில் ஒருத்தர் ஐயப்பனுக்கு மாலை போட்டு போனால் மனைவி ஞாபகம் வராதா? அந்த நேச்சர் தானே. மாலை போட்டு கிளம்பிட்டான், ஏதோ ஒரு இடத்துல ஆற்றுல, பம்பை ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது ஐயப்பன் ஞாபகம் வர்றாரு, மனைவி ஞாபகம் வருமில்ல? அவனுக்கு இது மருந்து. அவனுக்கு இது என்னது? மருந்து. அவ்வளோதான். சாஸ்திரங்கிறது எல்லாருக்கும் தானே எழுதணும், அது அவனுக்காக எழுதப்பட்டது. பிறகு நம்ம ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லிட்டோம், ஆசையை எல்லாத்தையும் யார் மேலே தான் கொண்டு லோடு பண்ணுவாங்க? அதை நான் உங்கள்கிட்ட ரொம்ப பேசிட்டேன். பெண்கள் மேலே தான் லோடு பண்ணுவாங்க. ஏனென்றால் நம்முடைய சமூக அமைப்பில் பந்தம் உருவாகிற இடம் எதுவாக இருக்கிறது? திருமணங்கிறது தான் எதாக இருக்கிறது? பந்தம் உருவாகிற இடமா இருக்குது. அது நம்ம ரொம்ப பேசியிருக்கிறோம். அது அந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். அது தெரியாமல் இதை படிச்சிங்கன்னா நீங்கள் என்ன மாணிக்கவாசகர் இதே சொல்லிகிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற எண்ணம் வரும். திருமணங்கிற இடம் தான் பந்தம் உருவாகிற இடம். இப்போ ஆணால் பெண் பந்தமாகிறான், பெண்ணால் ஆண் பந்தமாகிறா. இப்போ பெண் இவனுக்கு பந்தமாச்சுதா, இவன் பெண் வீட்டில் போய் கல்யாணம் பண்ணானா? பழைய முறை. இன்றைக்கி எங்கேயோ போய் பண்ணுறானோ அது வேறு விஷயம். அப்போது ஆண் தான் பெண் வீட்டுக்கு போகிறான்னா அப்போ வலு எங்கே இருக்குது? இருக்குது. இப்போ நகைக்கடைக்கு நம்ம போய் நகை வாங்குறோம்னா நகைக்கடை அது இருக்கிற இடத்துல நம்ம தான் நகைக்கடைக்கு போகிறோம். அப்போ இந்த இடத்துல பந்தத்தினுடைய அஸ்திவாரம் எங்கே இருக்குது? பந்தத்தினுடைய அஸ்திவாரம் அங்கே இருக்குது. அவ்வளோ அதிகாரம் கொடுத்து வச்சுருக்கிறான். எதற்கு? அந்த பந்தத்துக்கு கொடுத்து வச்சுருக்கிறான். இவன் அந்த பந்தத்தை தேடி போகிறான். பிறகு அந்த பந்தம் யார் கூடவே வந்துடுது? அவன் கூடவே வந்துடுது. அதாவது எங்கள் பேராசிரியர் நாங்கள் படிக்கும்போது சொல்லுவார், அவர் கல்யாணம் வருஷத்தை சொல்லி, எங்கள் அப்பா அதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடா கூப்பிட்டு போய் பொண்ணை காட்டி பிடிச்சிருக்கான்னு சொன்னார். பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். அன்னைக்கு பிடிச்சதாண்டா இன்னும் விட மாட்டேக்குது. பேயும்பார் யாரை? அன்னைக்கு பிடிச்சதாண்டா இன்னும் விட மாட்டேக்குது அப்படிம்பார். அதே மாதிரி அதில் அந்த ட்ராக்கு பாருங்கள். இவன் போய் அதை அடைகிறான். பிறகு அது யார் கூடவே வருகிறது? அவன் கூடவே வருகிறது. நீங்கள் திருமணத்தில் மணமடையை சுற்றும்போது ரெண்டுவருடைய கையும் கட்டுவாங்களே, ஏதோ எப்படி கட்டுறாங்க? வச்சு முந்தாணி முக்கியம் கிடையாது. சித்தாந்தம் பண்ணுறவங்க நேராக பாயிண்ட்டுக்கு வரணும். இந்த விரல் சைவ சித்தாந்தப்படி என்னது? மாயை. 2 பேரும் மாயைப்படுங்க, ஒன்றுக்காகாமல் போங்கன்னு அர்த்தம். புரியுதா? என்னது? பதி, பசு, ஆணவம், கன்மம், மாயை. 2 பேரும் நீங்கள் என்னது?
மாயை வழியாக போங்க, அதுக்கு அனுமதி, அதுதான் கல்யாணம். நீங்கள் அதனால தான் வந்து அந்த கல்யாண நாட்களை வந்து அந்த 90 நாட்கள் அவங்கள தொந்தரவு பண்ண மாட்டாங்க. மச்சனை வீட்டுக்கு போகிறேன், மாமன் வீட்டில் போகிறேன், கறி விருந்தில் இருக்கேன், கடா வீட்டில் இருக்கிறேன், இப்படியே விளங்காதா சொல்லிகிட்டு இருப்பான். அவனை தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவனுக்கு அது அனுமதி கொடுத்தாச்சு. மணமேடையிலேயே அனுமதி கொடுத்து இந்த விரலையாக கொறுத்து விட்டாங்க. என்னது பதி பசு பேரு தான் பதி, என்னது பதிவிரதையில். ஆனால் கோர்ப்பு எங்கே தான்? மாயையில் தான். அப்போது அந்த பந்தம் யார் வழியாக வருகிறது? மனைவி வழியாகத்தான் வருகிறது. இன்னும் நீங்கள் அதை ஆழமாக யோசிச்சிங்கன்னா, ஒரு ஒரு ஆண் வந்து மனைவியை இழந்துடுறான், அவன் உடனே திருமணம் பண்ணுறான். ஒரு பெண் வந்து கணவனை இழந்துரு, திருமணம் இல்லாமலே அந்த பெண் வந்து வாழுது. அங்கேயும் வலிமை எங்கே தான் இருக்குது? அங்கேயும். அதனால தான் சமூகம் என்ன பார்க்குதுன்னா, வலிமையான இடமாக எது இருக்கிறது? பெண்மை இருக்கிறதுனால இவன் எல்லாத்தையும் யார் மேலே ஏற்றினான்? பெண்மை மேலே ஏற்றினான். எல்லாத்தையுமே பெண்மை மேலே ஏற்றினான். ராமன் பெரிய வீரன் தான். ராமன் சீதை விடுதலை ராமனால் நடக்கலையே. சீதை விடுதலை யாரால் நடந்தது? சீதையாலே நடந்தது, ஆஞ்சநேயராலே நடக்கலை. சீதை விடுதலை, ஆமாம், ஆஞ்சநேயர் அங்கே வரலன்னா சீதை தப்பிக்காதா? ஆஞ்சநேயர் நெருப்பு வைக்கும்போது சீதை இருந்த இடத்துல நெருப்பு பிடிச்சதா? பிடிக்கலல்ல. அப்போ அந்த இடத்துல அந்த சீதை என்ன சொல்கிறாங்க ராமாயணத்தில்? எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன். அங்கே ஆஞ்சநேயருக்கு என்ன வேலை? உலகம் முழுவதையும் அழிச்சு விடுவேன், ஒரே வார்த்தை. முன்னவன் வில்லிலுக்கு இழுக்கு, ராமன் வில்லு வச்சிருக்கிறான். இந்த அம்மாவை பாருங்கள், வீட்டுக்காரன் காப்பாற்றலை, மனைவியாக தன்னை காப்பாற்றிருக்கு, நாளைக்கு பேசுவானுங்க. வீட்டுக்காரன் பெயர் கட்டக்கூடாதுங்கிறதுக்காக நான் சும்மா இருக்கிறேன்னு சொல்லுது யார்? சீதை. என்னது அவன் வில்லுனுக்கு இழுக்கு அப்படின்னு யார்? சீதை சொல்லுகிறார். அவ்வளோ பெரிய ராவணனை தனி ஆளாக சமாளிக்கிறார். ராவணன் வந்து அடிக்கடி வந்து எனது நீ வந்து நான் சொல்வதை கேட்கணும்னு சொல்லும்போது, அரக்கிகள் நீ சொல்கிறத கேளுன்னு சொல்லும்போது அரக்கிகள் ஹெல்ப் பண்ணுறாங்க யாருக்கு? சீதைக்கு. ஆனால் ராவணன் வரும்போது அவர் சொல்கிறத நீ கேளு, அவர் என்ன சொல்கிறத கேளுங்கிறார். அப்போது ஒரு புல்லை எடுத்து கிள்ளி போட்டு நீ தைரியம் இருந்தால் தாண்டி வாங்குற, வரமாட்டுக்கிறான். யார்? ராவணன். அந்த பவர் யார்கிட்ட இருந்தது? இதெல்லாம் நம்ம புரிகிறதே கிடையாது. சமூக கட்டமைப்பில் வந்து நம்ம புரிகிறது கிடையாது. அதனால தான் நம்முடைய சமூகம் இதன் மேல் ஒரு அச்சம் வச்சு எல்லாத்தையுமே யார் மேலேயே போட்டது. ஏன் நீங்கள் சிலப்பதிகாரத்துக்கு வாங்க, கோவலன் மேலே திருட்டு பழி வந்தது. அவன் அந்த திருட்டு பழியை யார் தொடச்சா? கண்ணகி தான் துடைக்கிறா. அங்கேயும் யார் தான் நிற்கிறா? பெண் தான் நிற்கிறா. அவள் வந்து கோபமாகி கல்வனோ என் கணவன் அப்படின்னு சூரியனை பார்த்து கேட்குறா. சூரியன் வந்து ஒரு தேவதையாக தெய்வமாக மாறி கண்ணகிக்கு பின்னால் நிற்கிறான். சூரியன்கிட்ட கேட்குறாங்க, ஏன்னா முன்னால் போங்கங்கிறாங்க, எரிச்சாலும் எரிச்சு போட பொம்பளை அப்படிங்கிறாங்க. யார்? சீதைக்கு பின்னால் நின்று தான் இந்த கண்ணகிக்கு பின்னால் நின்று தான் பேசுகிறான். மதுரையை எரிக்கிறா யார்? கண்ணகி. இதெல்லாம் இந்த முன்னோர்கள் புரிந்து வைத்தது. நீங்கள் மகாபாரதத்துக்கு வாங்க, பாஞ்சாலி யார் காப்பாற்றினா? தன்னைத்தானே காப்பாற்றினா. கிருஷ்ணர் வந்து உதவுனார். ஆனால் அதற்கான முயற்சியை யார் எடுத்தா? நீங்கள் பாரதியாருடைய பாஞ்சாலி சபதம் படிச்சிங்கன்னா, என்னை வைத்து சூதாடுவதற்கு இவர்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குதுன்னு கேட்குறாள். என்னை நீது அடிமையானவர்கள் எப்படி சூதாட முடியும்? இதில் வந்து இந்திய பாரம்பரியத்தில் இது தனியாக புரியப்பட்டது. இது புரிஞ்சுதுன்னா நீங்கள் பெண்ணை குறை சொல்கிறாங்கங்கிற உணர்வு என்ன செய்யாது? வராது. அவங்க ஒரு பெரிய வலுவான பில்லராக அதை பார்த்தாங்க. இது அத்தனை பிரச்சனைக்கு இதுதான் காரணமாக இருக்குது. எல்லாம் ஆவதும் பெண்ணாலே அங்கே வந்தீங்கன்னா முடிஞ்சிடும். எல்லாவுடைய டெஸ்ட்ராயும் அங்கே தான் இருக்குது, கிரியேஷனும் அங்கே தான் இருக்குது அப்படின்னு முடிவு பண்ணால், அதனால் எல்லாத்தையும் தூக்கி எங்கே போட்டான்? பெண் மேலே போட்டான். இதுதான் விஷயம். பெண்ணை இகழ வேண்டுங்கிற நோக்கம் யாருக்கும் கிடையாது. பட்டினத்தார் இகழ்ந்தா இருப்பாங்க, சமணர்கள் இகழ்ந்து, யாருமே இகழலை. காரணம் இதுதான். காரணம் என்னது? இதுதான். இதை இன்னும் விரிக்கணும். நீங்கள் நான் அளவாக தான் விரிச்சிருக்கேன். இன்னும் விரிச்சிங்கன்னா இது ஏங்கிறது புரிய ஆரம்பிக்கும். மாணிக்க வாசகர் ஏன் இப்படி பெண்களை பற்றி பேசுகிறாருன்னு என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இப்படி பார்த்தா வந்து அவர் ஏன் பேசுகிறாருங்கிறது நமக்கு என்ன செய்யும்? புரிய ஆரம்பிக்கும். இப்போது பிரம்மச்சாரியாக இருக்கிறான், நேரே சன்னியாசியாக போயிடுறாங்க. பிரம்மச்சாரி அல்லாதவன் திருமணத்துக்கு போகும்போது தானே அவனுக்கு இந்த மறைப்பு எல்லாமே பேசப்படுகிறது. நிறைய சன்னியாசியாக போயிட்டான அவனுக்கு இந்த பந்தம் கிடையாது. காரைக்காலமையார் பந்தத்துக்குள்ளே வந்ததுனால தானே கணவன் வந்தான், வேண்டான்னா போனான், இன்னொரு கல்யாணத்தை பண்ணான். இந்த பஞ்சாயத்தை திலகவதியாருக்கு இல்லைல்ல.
திலகவதியாருக்கு இல்லை கணவன் என்ற பந்தம் இல்லை, நேரே ஜம்ப் பண்ணி வெளியே போயிட்டாங்க. யாருக்கே குருவாக வந்துட்டாங்க? குருவாக வந்துட்டாங்க. அந்த இடத்துல ஆகுன்ற இடத்துல திலகவதியார் நிற்கிறாங்க, அதை அழிக்கிற இடத்துலையும் பெண்கள் நிற்பாங்க. இதையெல்லாம் சமூகம் பார்த்து இது ஒரு எனர்ஜி, இது வந்து இயற்கையில் எப்படி சக்தி இருக்குதோ அம்மை ஒரு சக்தியாக இருக்கிற மாதிரி பிரபஞ்சமும் இது ஒரு சக்தியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சு தான் நம்ம பெரியவங்க இதை பெண் மேலே வச்சு பாடுறாங்க. புரியுதா? பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர்கூற, அதனால் மனசில் ஒரு துயர்கூற நிற்பேன். பாரதியாரே பாடுறார, காதல் 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 போயின் சாதல் சாதல் சாதல்ங்கிறார்ல, அதைத்தான் இவர் பாடமாக பாடுறாரு. சமூகத்தில் இப்படி சமூக அமைப்பு இருக்குது. நிற்பேன் உன் அருள் பெற்றேன். என்ன கிடைச்சது? எனக்கு அருள் கிடைச்சது. உஞ்சேன் நான், உஞ்சேன்னா உயர்ந்தேன், அருள் கிடைச்சதுனால உயர்ந்தேன். அருள் கிடைக்கலன்னா நான் இப்படி போயிருப்பேன். உடையானே நீ எனக்கு தலைவன், அடியேனே நான் உனக்கு அடிமை. நீ என்னை பார்த்து வருக என்று சொன்னாய். வருகன்னு சொன்னது மட்டும் இல்லை, பயப்படாதன்னு சொன்னேன். வருகன்னு சொல்கிறதே பெரிய விஷயம். அதுவும் என்ன சொன்னாராம்? பயப்படாதன்னு. இன்னொரு இடத்துல வருகை என்று அருள் புரிய, இன்னொரு இடத்துல வான்னு கூப்பிடுன்னு சொல்லுவார். இப்போ முன்னால் பாடுறாரு, என்னை வருகை என்று நீ வருகை என்று அருள் புரியாயே, வருகை என்று அருள் புரியாயேன்னு கேட்பாரு. எப்போந்தான் வான்னு சொல்லியிருக்கிறாரு? ஆமாம், கடைசியாக தான் வருகைன்னு சொன்னாங்கிறாரு. வருகை என்று அடியேனை வருகை என்று அழைத்தது மட்டும் வருகைன்னு சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. இப்போ ஒரு அம்மா வந்து ஒரு எங்கள் இதில் சொல்லுவாங்க, அதாவது இப்போ ஒருத்தர் மயங்கி கிடக்கிறான், மயங்கி கிடந்தாலும் நம்ம அங்கிட்ட போய் என்னங்கன்னா அவர் வந்து 2 நாளாக சாப்பிடல, 3 நாள் சாப்பிடலன்னா நம்ம சாப்பாடு வாங்கி கொடுக்குறவங்களா இருந்தால் அது பயனுடையது. சும்மா அவரை என்கொயரி பண்ணி என்ன பிரயோஜனம்? என்கொயரி பண்ணி என்ன பிரயோஜனம்? அப்படி தானே? அதாவது எங்கள் ஆசிரியர் வேடிக்கையாக சொல்ல, ஒருத்தர் மயங்கி விழுந்தானா, உடனே அவர் வந்து ஒருத்தன் சொன்னானா, சோடா வாங்கிட்டு வானானா, வேகமாக சோடா வாங்கிட்டு வந்து அவனுக்கு கொடுக்க போனாங்களா, எனக்குடா அப்படின்னானா, உனக்கு எதுக்குடா சோடானாங்கண்ணா, இந்த மாதிரி மயங்கினது பார்த்தா நான் மயங்கிடுவேன், முன்னெச்சரிக்கையாக சோடா வேணும் அப்படின்னானா. புரியுதா? இவன் வந்தது யாருக்கு உதவல, அவனை பார்க்க வந்திருக்க வேண்டியதே இல்லையா, வந்து எந்த பிரயோஜனமும் இல்லையா. வருகை வேற, அஞ்சல் வேற. இப்போ உங்களுக்கு இன்டர்வியூ வர்றது வேற, அப்பாயின்மெண்ட் வேற. வருகை என்பது இன்டர்வியூ, அஞ்சல் என்பது அப்பாயின்மெண்ட். புரியுதா? அதை ரெண்டையும் பதிவு. எனக்கு இன்டர்வியூ வந்தது, அப்பாயின்மெண்ட்டும் வந்ததுங்கிறார். அதான் வருக அஞ்சல் என்று அருளியவாறு இது யாருக்கு கிடைக்கும் என்று கேட்கிறார். அதை நாம் வந்து முற்றோதலில் என்ன வேணாலும் பாடலாம். நம்ம தனியாக பாடும்போது ஒவ்வொரு வார்த்தையாக பஞ்சாய அடிமடவார் கடைக்கண்ணால் இடர்பட்டு நெஞ்சாய துயர்கூற நிற்பேன் உன் அருள் பெற்றேன். உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று. உஞ்சேன் நான் உடையானே அடியேனை வருக என்று. வருக என்று எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். வருக என்று நமக்கு கண்ணீர் வரணும், அல்லது அடுத்தவனுக்கு கண்ணீர் வரணும், இல்லைன்னா நிறுத்துன்னு எவனாலும் சொல்லணும், அது வரைக்கும் சொல்லலாம். அஞ்சேல் என்று அருளியவாறு ஆர்வெருவார் அச்சோவே. ஒரு அம்மா முழு சங்கீதம் தெரிஞ்ச அம்மா எங்கிட்ட மாணவராக இருந்தது. இதில் யாரை சொல்கிறேன்னு தெரியும் ஒரு சிலருக்கு. ஒரு அம்மா, ஒரு வயசானவங்க, ஒரு பிராமின் லேடி. அந்த அம்மா நம்மகிட்ட நட்பாக இருக்கும்போது சொல்லும், அது சொல்லும், சங்கீதம் தெரிஞ்சு பாடுற எனக்கு அழுகை வர மாட்டேன், நீங்கள் பாடினா அழுகை வந்துடுதுன்னு சொல்லும். அது அழுகைங்கிறது எதுலேருந்து வரணும்? உள்ளேருந்து வரும். பாடுறதுனாலாம் அழ வைக்க முடியாது. நீங்கள் என்ன பன்னிசை பாடினாலும், என்ன கருமுதல் திருவரை பாடினாலும், அது உணர்வுலேருந்து என்ன செய்யணும்? வார்த்தைகள் உணர்வுலேருந்து வரணும். இப்போ நீங்கள் நெஞ்சம் உமைக்கே இடமாக வைத்தேங்கிறத தொகையரால் பாடணும், அள வச்சிடலாம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாது ஒருபோதும் இருந்து அறியேன் அப்படின்னா அழுக வந்துடும். நாம் பன்னிசையில் போகும்போது எப்படி பாடுறோம்? அதுக்கான பன்னிசை என்னது? நினையாதோரு. அதையுமே நீங்கள் வந்து அள வைக்கலாம். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன் நினையாதோரு போதும் இருந்தறியேன். அதை சரியாக அசைச்சா பாட வைக்கலாம். கூற்றாயினவாறு
விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன். வைத்த வழியில் பாடிட்டு இருக்கார், மறந்துடக்கூடாது. அந்த நம்ம பாடுறதுல என்ன தெரியணும், வைத்த வழியில் பாடுறாருங்க. கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல, முழு வார்த்தையாக சொல்ல முடியல. கொடுமை பல செய்தன நான் அறியேன். அந்த ஃபீலிங் அதில் வரணும். பன்னிசை வருதுங்க, அந்த மியூசிக் டேலண்ட் வருது, அந்த கான்செப்ட் டேலண்ட் வரணும். என்ன டேலண்ட் வரமாட்டுக்கு? ஆமாம், நீங்கள் எக்ஸ்பர்ட்டுங்கிறது அதுதான். பாடுறவங்கெல்லாம், தேவாரம் பாடுறவங்கெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆகிட முடியாது. அதை என்ன செய்ய வைக்கணும், அள வைக்கணும். அந்த அது அந்த மந்திரம் என்ன சொல்ல வருதோ அதை நம்ம எதில் செய்து காட்டணும், நம்முடைய பாடுறதுல அது வரணும். அது வரணும், அது உள் உணர்வுலேருந்து வரணும், உணர்ந்து பாடணும். நானேயோ தவம் செய்தேன். நீங்கள் சும்மா பாடினா போதும், அலட்டாமல் பாடணும். நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன். அப்படி உருகி பாடணும். நீங்கள் அந்த பாட்டை பாடுறதுல வேகம் காட்டும்போது தான் அது வராது. தான்